திமுக ஆட்சிக்கு வந்ததும் மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பேராவூரணியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், திமுக அரசு பெட்ரோல் டீசல் விலைகளை குறைப்பதாக அறிவித்துவிட்டு பொதுமக்களை ஏமாற்றிவிட்டதாக விமர்சித்தார். இன்றைக்கு நம் மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில கடன் வாங்கினாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த கடனை ரத்து சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் விலை திமுக ஆட்சிக்கு வந்தா டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்பினாங்க, பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைப்பினாங்க, 3 ரூபாய் குறைச்சிட்டு அப்படி விட்டுட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? ஏன்னா டீசல்ல தான் ஓட்டு இயங்குது. மீனவர்கள் டீசலை பயன்படுத்தி தான் மீன் பிடிக்கிறாங்க. விவசாயிகள் அவருடைய டிராக்டருக்கு டீசல் பயன்படுத்துறாங்க. ஆக இப்படி டீசல் பயன்பாடு அதிகம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்காக வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த டீசல் விலை குறைப்பேன், பெட்ரோல் விலை குறைப்பேன் என்று மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சியில பெட்ரோல் விலை 3 தான் குறைச்சாங்க, 2 ரூபாய் குறைக்கல. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. டீசல் விலை குறைச்சாங்களா? குறைக்கல.